ஆக்சுவலாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஆசிஸ் வந்து ஃபோர்த்து டெஸ்ட் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26th ஸ்டார்ட் ஆகுது மெல்பர்னில். ஓகேவா? இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து கமின்ஸ் விளாட மாட்டார், நாதன் லைனும் விளாட மாட்டார். ஸ்பின்னர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாதன் லைன் வந்து அன்றைக்கி இன்ஜூரி ஆகிட்டார். அதனால் அவர் வந்து இதில் அடுத்து சர்ஜரி பண்ணுற மாதிரி பிளானு. அதனால் அவர் ஆடல. கமின்ஸ் வந்து சீரியஸ்க்காக வந்து விளாண்டார். அவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதுகு வலி ஏற்பட்ட காரணத்தினால அவரும் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணல. அவரும் இதாகிட்டு ஸ்டீவன் ஸ்மித் வந்து இப்போ வந்து கேப்டனாக திரும்ப சார்ஜ் எடுக்கிறாரு. கமின்ஸுக்கு பதிலாக வந்து ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஜாக் ரிச்சர்சன் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள ரிட்டர்ன் ஆகிறாரு. அதே டைம் அவருக்கு பார்த்தீங்கன்னா நாதன் லைனுக்கு பதிலாக உள்ளே யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா டோடி முர்ஃபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின்னர் இருந்தார். அவர் வந்து உள்ளே வர்றாரு. இதனால் ஆஸ்திரேலியா வந்து ரெடி ஆகிட்டாங்க ஃபோர்த்து டெஸ்ட்டுக்கு. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இதாகி பார்த்தீங்கன்னா சீரியஸே விட வெறும் 11 நாள்லேயே விட்டாங்க. சீரியஸ் வந்து 3 டெஸ்ட்டுக்கு வந்து 3 டெஸ்ட்டுக்கு டோட்டலாக 15 நாள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக ஃபைட்டே பண்ணாததால் அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 11 நாள்லேயே ஆஸ்திரேலியா வந்து சீரியஸை வின் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3-0 போட்டாங்க. கப்பும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இதாகிடுச்சு, ரீட்டைன் பண்ணிட்டாங்க அவங்களே வந்து. இது வரைக்கும் இங்கிலாந்து வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளாண்ட எந்த இதுவுமே ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்க கடைசியாக வின் பண்ணதே கிடையாது. அதே டைம் பார்த்திங்கன்னா ஜாய் ரூட் வேறு ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெக்கார்டாக இருந்தால் ஹுக்கும் ஆண்டர்சனும் 15 டெஸ்ட்டு விளையாண்டு, அதாவது 15 டெஸ்ட்டில் வந்து அவங்க வின் பண்ணதே கிடையாது சுத்தமாக. அந்த ரெக்கார்டை வந்து ஜாய் ரூட் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. கரெக்டாக 15 வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாய் ரூட்டு இன்னொரு நியூ ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 17 டெஸ்ட்டு டோட்டலாக விளாண்டுருக்காரு ஆஸ்திரேலியாவில். விளையாண்டதில் பார்த்தீங்கன்னா 15 டெஸ்ட்டு வந்து அவர் வந்து தோல்வி தான். 2 டெஸ்ட்டு ட்ரா. இது வரைக்கும் ஜாய் ரூட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட வின் பண்ணதே கிடையாது. அவர் வந்து புதிய ரெக்கார்டை வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு. இதே டைம் மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹுக்கெலாம் வந்து இதுக்கு முன்னாடி விளையாண்டார்னா அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர்லாம் ஏற்கனவே விளையாண்டு அங்கே சீரியஸாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆண்டர்சன் அந்த டீமில் இருந்ததால் அவங்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விளாண்டல 15 டெஸ்ட்டு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 டெஸ்ட்டு பீட் பண்ணி இது பண்ணால் இவர் தான் இப்போ லீடில் போயிடுவார். அடுத்து 4th டெஸ்ட்டு தோத்தாலே வந்து 16ன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி வந்துடுவார். ஜாய் ரூட் வந்து பெரிய பேட்ஸ்மேனு, ஜாம்பவான், எல்லா பிளேஸ்லையும் பயங்கரமாக ஆடுறாள். ஆஸ்திரேலியாவில் அவருக்கு சுத்தமாக லக்கே கிடையாது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிலாந்து வந்து அந்த பேஸ்பால்னு சொல்லி அவங்க அந்த ரூலை மெக்குல்லம் தலைமையில் கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சுத்த ஃபெயிலியர். இப்போ ரொம்ப திட்டுறாங்க எல்லாருமே வந்து அந்த அதிரடிலாம் வந்து ஆஸ்திரேலியா அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது முட்டாள்தனமான அந்த கேம் ஸ்பிரிட் வந்து அதை நீங்கள் அந்த கேமை இனிமேல் கொண்டு வர்றது வேஸ்ட்டு. அதாவது ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்க, டக்குன்னு அதிரடியாக விளாட்றது எல்லாருமே. அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு எல்லாருமே மைக்கேல் வாகன் எல்லாம் அவங்களுடைய முன்னாள் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா மெக்குல்லம் வந்து இதிலேருந்தே தூக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது கோச்சிலேருந்தே தூக்கிடுங்க, இங்கிலாந்துடைய கோச்சிலேருந்து தூக்கிட்டு வேறு யாரையாவது அதுக்கு போல் ஒன்று ஜில்லஸ்பியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைன்னா அலெக்ஸ் ஸ்டியூவர்ட் இருக்கார், அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதானது. இதே பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் 3rd டெஸ்ட்டே நாங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் இதுன்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே அவங்களுக்கு செட்டே ஆகலை. இங்கிலாந்துக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஆஸ்திரேலியாவுடைய அந்த ஃபைட்டே பண்ணல, ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ப்ளஸ் அவங்க கேப்டனும் சொல்லியிருந்தார் நாங்கள் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இனிமேல் நாங்கள் கொஞ்சம் மாற்றி பேட்டிங் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப 4th டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அதுவும் அனல் பறக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் வேறையா, ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குது. இதே டைம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 2 டீமுமே ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா ஃபைட்லாம் கிரவுண்ட்லேயே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆசிஸ்னாலே அப்படி தான் இருக்கும். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற கேம் ஸ்பிரிட்டும் அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து கேம் ஸ்பிரிட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, அடித்தடியாக தான் இருக்கும். எப்படி இந்தியா பாகிஸ்தான் அதே மாதிரி தான் இவங்களும் ஆடுவாங்க. அதே இது அக்ரெசிவ் 2 பேர்த்துக்குமே இருக்கும். அதனால் இது வந்து இப்போ பாக்ஸிங் டே டெஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குது எல்லாருமே. ஏன்னா
அவ்வளோதான். இன்றைக்கி 23, 24, 25, 26 ஸ்டார்ட் ஆயிரும். மெல்பர்னில் வச்சு நடக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், நம்மளும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.